எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நம்ம இதை ஓட்ஸ் வச்சு செய்ய போறோம். வாங்க இந்த ஓட்ஸ் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய ஒரு பவுல்ல ஒரு கப் ரோல்டு ஓட்ஸ் சேர்த்து ஓட்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். ஓட்ஸ் இந்த தண்ணியை நல்லா உறிஞ்சு 30 நிமிஷம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஓட்ஸ் நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. ஊறின ஓட்ஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இது கூட கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், நறுக்கின 3 பச்சை மிளகாய், நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, அரை டீஸ்பூன் கல் உப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். ஓட்ஸ் ஊறி இருக்கிறதால எனக்கு அரைக்கும் போது தண்ணி தேவைப்படலை. உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் ஊற்றி அரைங்க. அரைச்ச விழுத ஒரு பவுலுக்கு மாற்றி வைங்க. மாவு கெட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில மாவு இருந்தா தோசை ஊத்த கரெக்டா வரும். ஒரு தவாவை ஸ்டவ்ல வச்சு தவா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்தி மெதுவா மெலிசா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓரத்துல கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விடலாம். நான் சின்ன சைஸ்ல பேன்கேக்ஸ் மாதிரி பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பெருசா கூட பண்ணிக்கலாம். ஓட்ஸ் பிடிக்காத பசங்க கூட இந்த தோசையை சாப்பிடுவாங்க. ரெகுலரா ஓட்ஸ் சாப்பிடுறவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த ஓட்ஸ் தோசையை காரமான தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி வேணும்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு 2 பேருக்குமே இது ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். இது வெயிட் லாஸ்க்கும் ஒரு நல்ல ரெசிபின்னு சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.